ஒதுங்கி இருந்த விடுதலை போராட்டத்தின் சரி, காந்தியின் கொலைக்கு பிறகு ஒதுக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு புதிய ஒரு அரசியல் வடிவம் வருது. அந்த ஸ்பேஸ் எங்கே வருவதுன்னா காங்கிரஸோட வீழ்ச்சி. அதுக்கு மாற்றாக ஒன்று வரணுங்கிறது தான். அப்போ புதுசாக வந்த பாரதிய ஜனதா வந்தப்போ இந்துத்துவெல்லாம் பேசல. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஹியூமனிசம்னாங்க. தீன் தயாள் உபாத்யாயா இந்த பேர்லாம் புதுசாக வருது. அவர் பேரில் தான் இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக பல விஷயங்கள் நடந்து. பெங்களூரில் பல மேம்பாளர்களுக்கு தீன் தயாள் உபாத்யாயான்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த உபாத்யாயா இன்டெக்ரல் ஹியூமனிசம் நமக்கு என்னன்னே தெரியாது. ஏற்கனவே சனாதனம் மாதிரி தான், யாருக்கும் டிஃபைன் பண்ண தெரியாது. சனாதனம் மாதிரி இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதநேயம். மறைக்கிறாங்க. இவங்களோட உண்மையான நோக்கம் இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யம் தான். அதுக்கப்புறம் அது வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு தளங்களில், வெவ்வேறு காலங்களில் இருந்துகிட்டே எப்பவும் ஒரு ஏமாற்று வேலை இருந்துகிட்டே இருந்திருக்கு. வேறு வேறு ப்ரொஃபைலில் வராங்க. அதுக்கப்புறம் காந்தியன் சோஷலிசம்ங்கிறாங்க. யாரு காந்தியை கொன்ன பரம்பரையில் வந்தவன் காந்தியன் சோஷலிசமா? அது எப்படி? நான் ஒரு தேசியவாதி, நான் ஒரு இடதுசாரி. காந்திய வழியில் சோஷலிசம். எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை இது? இப்படி கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்து கடைசி அப்போ தான் விஹெச்பி இதெல்லாம் வருது. அந்த மத ரீதியான ஒரு பிரச்சனை எடுக்கணும் அப்படிங்கிறது அயோத்தியா பிரச்சனை. அதுக்கான முதல் குரல் இருப்பது விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அது வேர்ல்டு அமைப்பு. அது டால்மியா இவர்லாம் சிங்கானி யார் பேர் வந்துருச்சு, விஹெச்பி அமைப்பு. அதை பிரித்து 84 இருந்தாலும் அப்போ வந்து பிஜேபி அப்பவும் கான்ஷியஸ் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல இந்த அயோத்தியா பிரச்சனை பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோலையோ அல்லது பிஜேபியோடைய ரெசல்யூஷன்ஸ்ல எதுலையுமே இல்லை. விஹெச்பி தான் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாலம் போகிற தெரியல, ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். அதுக்கான ஆதரவு பெருகும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைக்குள்ளே போய் இதுதான் நமக்கு வந்து அரசியல் தளம். 2 விஷயம். ராமர் கோவில், ராமர் என்கிற பிம்பம். ராமர் வந்து ரொம்ப அமைதியுடையவானவர், சாந்தமானவர் தான். ஆனால் இவருடைய ராமன் ஆக்ரோஷமானவர். அப்புறம் வந்து இந்த எதிர்கட்சிகள்லேருந்து இவங்க ஒற்றுமையில் இருந்தால் கூட காங்கிரஸ் பேர் ஜனதா தள் வருது. விபி சிங் ஜனமோர்ச்சான் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதில் இவங்களும் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, இடதுசாரியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மண்டல் கமிஷன் வருது. மண்டல் கமிஷன் வந்து விபி சிங் வரும்போது பிற்படுத்தப்பட்டோர் அது பெருசாக எதிர்த்தவங்க இவங்க தான். ஓப்பனாக எதிர்க்கலைன்னா கூட இவர்கள் நடத்திய போராட்டங்கள் இன்றைக்கி பேசுது, ராஜீவ் கோஸ்வாமி அதெல்லாம் போராட்டங்கள்லாம். அப்போ என்னென்னா அவங்களுக்கு என்ன வருதுன்னா, மறுபடியும் ரிசர்வேஷன் பிற்படுத்தப்பட்டோன்னு போனால் இந்து சமூகம் பிளவுபட்டுவிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரசாங்கத்தை கவுக்குறாங்க. அத்வானி ரத யாத்திரை போகிறார். அதுதான் பொலிட்டிக்கல் மொபிலைசேஷனோட ஃபஸ்ட்டு பெரிய மொபிலைசேஷன். அந்த ஹிந்துத்துவ கான்செப்ட் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் வர்றதுக்கு பயன்படுத்தினது அயோத்தியா மூமெண்ட். அந்த டெமாலிஷன், அந்த இடிப்பு, இதெல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு வேறு தளத்துக்கு கொண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 சீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 80, 180 அப்படி இருந்தால் கூட அவங்களால வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ண முடியல பவர். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி நாங்கள் 3 பிரச்சனைகளை எழுப்ப மாட்டோம் அப்படி சொல்லி திமுக உள்பட பலர் ஆதரிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து யார் மாற்று தலைவர்கள்னு சொல்கிற இவங்க கூட்டணிகளின் மூலமாக தான் இவங்க பில்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இந்த கட்சிகளும் தவறு செய்திருக்கு. ஒரு வலது அது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இவ்வளோ தீவிரமான அரசியலமைப்புக்கு எதிரான, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து ஒரு காங்கிரஸுக்கு மாற்றாகும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்ட இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய தவறாக முடிஞ்சிருக்கு. பல செக்குலர் பார்ட்டிஸ், செக்குலரிசம்ல நம்பிக்கையுடைய கட்சிகள் வந்து பலரும் என்னன்னா வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் வீழ்ந்த பிறகு அதற்கான ஒரு அகில இந்திய மாற்று வரல. காங்கிரஸோட அட்வான்டேஜ் சுதந்திர போராட்ட பாரம்பரியம் இருந்தனால அவங்களுக்கு ஒரு அகில இந்திய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, அடித்தளம். அந்த மாதிரி அடித்தளம் வேறு எந்த கட்சியும் கிடையாது. அதுதான் பிரச்சனை. அப்போ அது காங்கிரஸுக்கு பெரிய மாற்றாக வருது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டிஸ், அகாலிதள், டிஎம்கே, அப்புறம் வந்து பல கட்சிகள் வருது. அகில இந்திய மாற்றுங்கிறது இந்தியாவில் வருது ரொம்ப கஷ்டம். நம்ம இவனுக்கு என்ன மாற்றுலாம் ஈஸி சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சிக்கலான ஒரு நாடு. மதம், மொழி, இவ்வளோ பிரிவினைகள் இருக்குது.
மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. மாற்று வர்றதுங்கிறது பெரிய ஒரு வலிமிகுந்த ப்ராசஸ் தான். அதில் தான் அவங்க எமர்ஜ் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு வந்து வராங்க, வாஜ்பாய் வராரு அரசாங்கம். அத்வானியோட ரத யாத்திரைக்கு பிறகு வாஜ்பாய் அரசு வருது என்டிஏ மூலமாக. அந்த நேரத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்த தனிநபர் இதுன்னு ஒன்று இருக்குது. தனிநபர்கள் வந்து பெருசாக வளர்றதை வந்து விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு கொள்கை முக்கியம், இந்து ராஷ்டிரம். அப்படிங்கும்போது அந்த காலத்தில் இவர் ரொம்ப எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவர் தான் வின் பண்ணுறாரு. அவர் தான் ஒரு அக்செப்டபிள் முக்கோத் மாஸ்க். அவர் தீவிரமாக பேசினவர் தான். பாபர் மசீதி இடிப்பு நடப்பதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஹியூமரஸாக பேசுகிற ஒரு இது இருக்குது, நகைச்சுவையாக ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் கர்சேவுக்கு முன்னாடி. நம்ம என்ன அங்கே போய் உட்காந்து பண்ண போகிறோம், பஜனை தானே பண்ண போகிறோம், சேவை தானே பண்ண போகிறோங்கிறது. இது வாஜ்பாய் வாஜ்பாய் வீடியோ இருக்கு, எல்லாம் கைத்தட்டுறாங்க, எல்லாருக்கும் புரியுது, சப்டெக்ஸ்ட் என்னன்னு புரியுது. அதான் ஒரு டபுள் மீனிங்ல ஒரு வேறு அர்த்தத்துல ஒரு பேசுறாரு. வாஜ்பாய் வந்து இப்படி வந்து கடைசியில் வராரு. ஆனால் என்னன்னா அவருக்கு ஒரு தனிநபர் ஒரு இமேஜ் வந்துடுது. அப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஆட்சியில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் வச்சுக்குவாங்க, அவர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம், அவர் வந்து எல்லாரையும் வச்சுட்டு அதிகாரத்தை நம்ம கையில் இருக்காது. ஏன்னா இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் பயங்கரமாக வளர்ந்தது. அரசியல் அதிகாரம் இருக்கும் எந்த கட்சிக்குமே மூளை முடுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாஜ்பாய்ங்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய்னா வட இந்தியாவில் மட்டும்தான் தெரியும். இதை வைத்துக்கொண்டு முன்னாடி இந்த ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து கட்சியை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இன்னொன்று வாஜ்பாய் பீரியடில் என்ன நடக்குதுன்னா, எல்லா நிறுவனங்களிலும், அரசு நிறுவனங்கள், நீதித்துறை, எல்லா இடத்துலையும் வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் நடக்குது. கலவரம் பண்ணுறதுங்கிறது ஒரு டாக்டிக்ஸ் தான், மக்களை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு டாக்டிக்ஸ், கன்சாலிடேட் பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறது. இந்த முஸ்லீம் அடையாளத்தை வந்து உங்கள் நண்பனாக இருந்தால் கூட ஒரு முஸ்லீம் கொல்லப்படும் போதோ இந்து கொல்லப்படும் போதோ ஒரு மத கலவரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நண்பனாக இருந்தால் கூட அவனை முஸ்லீமை பார்க்க தொடங்குறீங்க. இந்து அந்த ஆயிடுச்சு இல்லை, காலகாலமாக அவங்க வச்சுருந்தது. இன்னைக்கு ஒரு கிரைம் நடந்தாலும் அதில் ஒரு அதை நம்ம இன்னைக்கு ரோட்டில் ஒரு டிராஃபிக் வந்தாலும் அவங்கள வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு முஸ்லீம் வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது நடந்தால் கூட இவனுங்கள்லாம் இப்படி தான் அப்படிங்கிற பார்வை முன்னாடி இல்லை, நிச்சயமாக கிடையாது. 1992 பிறகு இந்த அவர்கள் வேறு அப்படிங்கிற பார்வை மெல்ல மெல்ல ஊறுது, உள்ள திட்டமிட்டு வளர்க்குறாங்க. ராமர் கோவிலுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, அப்படி வரலாற்றை மாற்றுறாங்க. அந்த பாபர் மசூதி வந்தது, அங்கே வந்து ஒரு இடம், அங்கே தான் இன்னொன்று முக்கியமான விஷயம், வரலாற்றை மாற்றுறது மட்டும் இல்லை, புராணங்களை வந்து வரலாறு ஆக்குறாங்க, அதை சுற்றி மக்கள் திரள்வார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, ராமர் கோவில் கட்ட போகிறோம், இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இந்த திட்டத்தை, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு செங்கல், எப்படி ரிலிஜன் பாலிட்டிக்ஸாக வருது பாருங்கள். அப்போ என்னென்னா நாடு ஃபுல்லாக சாதாரண மக்கள், இந்துக்கள் எல்லாருமே ராமருக்கு தானே, இப்படி தானே அரசியல், கோயிலுக்கு கொடுக்குறோம், பக்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை பயன்படுத்தி அதே டாக்டிக்ஸ் தான் இன்றைக்கும் கோவில்கள் மூலமாக தமிழ்நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது, கேரளாவில் நடக்குது. கோவில்கள் மூலமாக ஃபஸ்ட்டு பக்தி பெண்களை குறி வச்சு பண்ணுறாங்க, இளைஞர்கள் நம்ம மதம் தானே, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து தேசபக்தியோடு சேர்த்துறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பியூ ரிசர்ச் சென்டரோட ஒரு இது வந்து ஒரு புத்தகத்தில் வருது, பரக்கால பிரபாகர் எழுதியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்வே நடத்திருக்காங்க பியூ ரிசர்ச் சென்டர். அதில் வந்து இந்துக்களில் பெரும்பாலான இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்தியன் அப்படின்னா அவன் வந்து இந்துவாக இருப்பான், இந்து தான் இந்தியன் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. 60% மக்கள் அப்படி சொல்கிறாங்க, இந்தியனும் இந்துவும் ஒன்று. அதே சதவீத மக்கள் இந்தி தெரிந்தவன் தான் இந்தியன், இந்து, இந்தியா, இந்துத்துவம், இந்த இது வந்து இன்றைக்கி சக்சீட் ஆகிருக்கு, அதுதான் உண்மை. அப்போ என்ன ஆகுதுன்னா, வாஜ்பாய் காலத்தை பற்றி பேசணும்ல, வாஜ்பாய் காலத்தில் என்ன ஆயிருதுன்னா, அவர் தனிநபர் ஒரு இமேஜ் வருது, அவங்களுக்கு பிடிக்கல.
அதே மாதிரி அத்வானிக்கு வந்து பெரிய வருத்தம், நான் தான் இந்த ரத யாத்திரை நடத்தினேன், என்னால தான் ஆட்சிக்கு வந்தாங்க, சீட்ஸ் அப்போ கிடைச்சு. என்னென்னா அவருக்கு என்ன தோணுதுன்னா, வாஜ்பாய் வந்து ஒரு மிதவாதி மாதிரி காமிச்சாரு, எல்லாரும் அணைச்சி போகிறாருங்க, அதனால தான் அவர் வந்து எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, இவர் பெரிய தப்பு பண்ணார் அவங்க பார்வையில். பாகிஸ்தான் போனார், ஜின்னாவுடைய நினைவிடத்துக்கு போனார், ஜின்னா ஒரு தேசியவாதின்ட்டார். அங்கேருந்து நேராகவே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, பார்லிமெண்ட்ரி பார்ட்டி லீடர்ஷிப் வந்து ஷுட் ரிமூவ். அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஆவணத்திலேயே இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மளோட கொள்கைக்கு எதிராக தனிநபர் தூதியை வளர்க்குறாங்க, கடுமையான விமர்சனம். நம்ம வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணுன்னு கிடையாது. அப்படிங்கும்போது இவர்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. அந்த நேரத்தில் தான் வருகிறார் மோடி.